என்னன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் எதுவுமே நடக்காம இருக்குல்ல உங்களுக்கு ஆப்போசிட்டா, அதனால அதெல்லாம் நீங்க பிளஸ்ஸா எடுத்துக்கிறீங்களோ? அது உங்க தலைவரா இருக்கட்டும், இரண்டாம் கட்ட தலைவரா இருக்கட்டும், அதெல்லாம் பிளஸ்ஸா எடுத்துக்கிறீங்களோ? ஒரு விஷயங்க, 41 பேர் இறந்து போனதே எங்க கட்சிக்கு வந்து மாபெரும் பின்னடைவு அப்படின்னானுங்க. இப்ப பின்னடைவா யாரும் வராம இருந்தாங்களா? எல்லாரும் குழந்தை வரைக்கும் தூக்கிட்டு தானே வந்தாங்க. மக்களுக்கு தெரியணுங்க, மக்களுக்கு தெரியும். மக்களுக்கு நல்லா நாங்க எப்படி என்ன இவங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு நிறைமாத கர்ப்பிணி கூட எங்க இதுக்கு வந்தாங்கன்னா, ஒரு நிறைமாத கர்ப்பிணி கூட வந்தா கூட அவ்வளவு தற்குறியா இருக்கிறாங்க. முதல்ல அவங்க வரலாமா? அது மாதிரி அவ்வளவு தற்குறியா? ஒரு கை குழந்தைய சொல்றாங்க. ஒரு நிறைமாத கர்ப்பிணி எங்க கூட்டத்துக்கு வந்ததுன்னா பிரசவம் முடிஞ்சு போவாங்க. ஒரு பிரசவ செலவு மிச்சம்ங்கிறது யோசிக்கணுங்க. ஓ, அப்போ டாக்டரும் தேவையில்ல, ஹாஸ்பிட்டல் செலவு மிச்சம் உங்க கூட்டத்துக்கு வந்தா. அந்த அளவுக்கு நீங்களே எல்லாமே பண்ணிட்டுவீங்க. தெரியுதா? ஒரு நன்மையா இருக்குங்கிறது தெரியுதா? தெரியுது சார். எந்த அளவுக்கு நன்மையா இருக்கீங்க ரொம்ப நல்லாவே தெரியுது.